ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பிளான் பி. சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் நம்மளால் கிளியர் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, பிளான் பி ஏதாவது வச்சுருக்கீங்களா, அதாவது செகண்ட் ஆப்ஷன் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்றத வந்து கேட்டிருக்கோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே, ஸோ இது நடக்காமல் போச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு சேஃபான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலனா இது அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரெகுலராக ஒரு கடையில் போய்ட்டு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா கூட, சப்போஸ் அந்த கடை மூடிட்டா அடுத்த கடை என்ன கடைன்றத நம்ம தெரிஞ்சு வச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம்லையும் ஒருவேளை ஓகே தோக்க மாட்டோம், சப்போஸ் தோத்துட்டா நம்ம என்ன பண்ணலாம், ஓகே அடுத்த செகண்ட் ஆப்ஷனாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு சில பிளான் வச்சுருப்பீங்க. சார் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து ஒரு 2 ஏக்கரை நிலம் இருக்குது, ஒரு 4 ஏக்கரை நிலம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், சப்போஸ் அரசு வேலை இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு விவசாயியாக மாறிடுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நிலத்தை வச்சு பிளான் பண்ணிப்பேன், ஒரு கோழி பண்ணை மாதிரி போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் எங்கள் அப்பாவே ஆல்ரெடி வந்து ஒரு கடை வச்சுருக்காரு, அந்த கடையில் போய் நான் போப்பேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நான் ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி போயிட்டுருக்கான், நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணிவிட்டு முடியலாம் அங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன், நான் அந்த ஜாபுக்கு வந்து போயிடுவேன் சார். ஓகேவா? சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானே ஓன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து திருப்பணும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு அல்ல குரூப் 2 எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போயிடுச்சு சார், ஓகே இந்த அட்டெம்ப்ட் போயிடுச்சு, நான் அடுத்த அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னு திருப்பணும் வந்து எக்ஸாமுக்கு உட்காந்தே படிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து பிளான் பி அப்படின்ற ஒரு விஷயம் அல்லது செகண்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ஷனை நாம் சூஸ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி ஏதாவது ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, ஸோ உங்கள் மைண்ட்லேருந்து அதை அழிச்சிடுங்க. ஓகேங்களா? அதாவது ஏன் நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, பிளான் பி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலே அந்த பிளான் ஏக்குண்டான மவுஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். புரியுதுங்களா? அதாவது இது இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போது இதுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊருக்கு நைட்டு 8 மணி அதான் கடைசி பஸ். ஓகேவா? அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஊருக்கு அந்த ஒரே பஸ் தான் 8 மணிக்கு தான், அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு கண்டிப்பாக போயிடும். அப்படின்னா 7:45 நான் போயிட்டு அந்த இடத்துல நின்றுடும். அது 7:45 அந்த இடத்துல போய் நின்றுடும். இதுவே 8 மணிக்கு பஸ் இருக்குது, அதை விட்டா 8:30க்கு ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே, நம்ம 8 மணி தான் போவோம், இந்த பஸ்ஸு போய் பார்ப்போம், அப்படின்னா அடுத்த பஸ்ஸு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் தான் நமக்கு வரும். ஓகேவா? அதான் ஒரு டைலாக் சொன்ன பற்றி, அதாவது கிடைச்ச பஸ்ஸில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே. அப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கணும் போது நம்ம தாட் வேறு எதை பற்றியும் மைண்ட் யோசிக்காது. ஓகேவா? இதுவே ஆப்ஷன் பியோ அல்லது பிளான் பியோ வச்சுருக்கோம் அப்படின்னா, அடா இது ட்ரை பண்ணுவோம், இது இல்லை அது, அப்போது உங்களுடைய அந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா செதறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் உங்களால் தோய்வு எடுத்து ஒரு நேரத்தில் வந்து படிக்க முடியாத சுச்சுவேஷன் போகும். அப்படி படிக்க முடியாத சுச்சுவேஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடப்போடா டிஎன்பிசிலாம் நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். அப்போது நீங்கள் வந்து படிக்க முடியாத சுச்சுவேஷனில் உடஞ்சி உட்காரும் போது, இதை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது, வேறு வழி கிடையாது அப்படின்னும் போது கண்டிப்பாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சோம். அதுதான் நமக்கு தேவை. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, டிஎன்பிசி தான் கதி, டிஎன்பிசியில் சப்போஸ் நான் மார்க்குன்னா சூசைட் பண்ணிப்பேன், அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஓகேவா? அதாவது நாம் ஒரு குறிக்கோள் நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த குறிக்கோள் அந்த இலக்கை அடையிற வரைக்கும் இன்னொரு இலக்கை தீர்மானிக்காதீங்க, அது ஒன்றுத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஓகேவா? இதை தான் வந்து பார்த்தோன்னா மகாபாரத்தில் வந்து துரோணாச்சாரியர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதாவது ஒரு கிளியை வச்சு அம்பு பயிற்சி கொடுக்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தெரியுது என்ன தெரியுதுன்னு கேட்பார். எனக்கு இலை தெரிகிறது, எனக்கு மரம் தெரிகிறது, எனக்கு வந்து அந்த பறவை தெரிகிறது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடே தெரிகிறது, அந்த வானம் தெரியுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அர்ஜுனா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுனா உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்பார். ஓகே, அதாவது அந்த மரம் தெரிகிறதா, இல்லை குருநாதா, இலை தெரிகிறதா, இல்லை குருநாதா, கிளை தெரிகிறதா, இல்லை குருநாதா, கிளி தெரிகிறதா, இல்லை குருநாதா, அப்ப என்னதானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா துரோணாச்சாரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கிளியின் கண் தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? அப்ப என்ன பண்ணாரு, கன் மாதிரி அந்த ஏவுகணை, அதாவது அந்த ஏவுகன்றும் பாருங்க, அந்த அம்பை வந்து எய்வார். ஓகே, அப்போ நாம இலக்கு எதுவோ அதை மட்டும் துரத்திட்டு போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இது பார்த்துக்கலாம், இது இல்லைன்னா அது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இதுதான் உங்கள் இலக்கை அடையாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியாக இருக்கும். ஓகேவா? சில நேரங்களில் இது தப்பாக கூட போயிடும்.
பிளான் ஏவும் இல்லாமல் பிளான் பி இல்லாமல் நமக்கு ஒரு பிளான் வச்சிரும். நம்ம பிளான் ஏ பிளான் பி பண்ணியிருப்போம், ஆனால் அந்த பிளான் நமக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதை நம்ம எந்திரிக்கவே முடியாத பிளானாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை வச்சு சொல்லாமே, 8 மணிக்கு பஸ்லாம் 8:30 மணிக்கு போனால் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், ரிசல்ட் இருப்போம். கடைசியாக வந்து பார்த்தா 8:30 மணிக்கு பஸ்ஸும் போயிட்டு ஒரு 9 மணிக்கு போய் நிற்போம் அந்த இடத்துல. புரியுதுங்களா? அப்போ ஒரே ஒரு இலக்கு, ஒரு ஆப்ஷன். ஓகேவா? நாம டிஎன்பிசி தான். டிஎன்பிசி அதாவது டிசம்பர் 20 வரைக்கும் உங்களுடைய எண்ணம், நான் இந்த குரூப் 4ல் இந்த குரூப்பில் நான் வேலைக்கு போயிடுவேன். ஓகேவா? டிஎன்பிசி ஒன்று தான் இலக்கு, அரசு வேலை ஒன்று தான் இலக்கு அப்படின்ற எண்ணத்தோட படிங்க. அதை விட்டு நான் ஆப்ஷன் பி வச்சுருக்கேன், பிளான் பி வச்சுருக்கேன், பிளான் சி வச்சுருக்கேன். ஓகேவா? சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் பிளான் பி வச்சுட்டு நல்ல தானே சார், சேஃப் தானே சார் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோ. அந்த பிளான் ஏ பிளான் பின்றது எதில் இருக்கணும்னா டிஎன்பிசிக்குள்ளே தான் இருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்லது? எப்படி சார்? அதாவது விஓ எடுக்கலைன்னா ஜூனியர் சென்ட், ஜூனியர் சென்ட் இல்லைன்னா ஜூனியர் ஆர். ஸோ இப்படி தான் உங்கள் பிளான் ஏ பி இருக்கணுமே தவிர ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும், இல்லை செகண்ட் டே கவுன்சிலிங் போகணும், இல்லை டாப் ரேங்க்ல எடுக்கணும், இல்லை டாப் 5 எடுக்கணும். இதில் தான் நீங்கள் பிளான் ஏ பியை செட் பண்ணணும். இசட் வரைக்கும் செட் பண்ணலாம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு டிஎன்பிசிலன்னா இது, அது இல்லைனா இது, அப்படி போகக்கூடாது. டிஎன்பிசிக்குள்ளே தான் பிளான் ஏ பிளான் பியை பார்க்கணுமே தவிர அதை தாண்டி நீங்கள் பிளான் ஏ பிக்கு போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். சரிங்களா? அப்போது பிளான் ஏபின்ற ஆப்ஷன் எதுக்குள்ளே இருக்கணும்? டிஎன்பிசிக்குள்ளவே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போக போகிறீங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் 100 பேருக்குள்ளே வர போகிறீங்களா, அல்லது டாப் டிபார்ட்மெண்ட் போக போகிறீங்களா, இல்லை விஓ எடுக்க போகிறீங்களா, இல்லை ஆர்ஐ எடுக்க போகிறீங்களா, அல்லது குரூப்பில் போக போகிறீங்களா, அது குரூப் 1 போக போகிறீங்களா, முனிசிபல் கமிஷன் ஆக போகிறீங்களா, இந்த மாதிரி பிளானை தான் செட் பண்ணுமே தவிர டிஎன்பிசி இல்லைனா ப்ரைவேட் ஜாப், ப்ரைவேட் ஜாப் இல்லைனா ஓன் ஜாப், அப்படி இல்லைனா ஓன் பிஸ்னஸ், இல்லை அப்பா பிஸ்னஸ், இல்லை அம்மா பிஸ்னஸ், இல்லை நமக்கே ஒரு பிஸ்னஸ், எதுவுமே இல்லையா திரும்ப ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. அப்போது எக்ஸாம் முடிவு வரைக்கும் உங்களுடைய ஒரே பிளான் என்னது? இந்த வாட்டி நான் அரசு வேலைக்கு போகணும். தயவு செஞ்சு இந்த ஏபி ஆப்ஷன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் வச்சு அழிச்சிருங்க. அழிக்க முடியாது, கீறி எடுத்துருங்க, தேவையில்லாது. தேர்வு வரைக்கும் உங்களுடைய ஒரே இலக்கு அரசு பணி, அதை நோக்கி மட்டும் ஓடுங்க. ஏன் அப்படின்னா நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசும்போது அவர் சொன்ன விஷயம் இதுதான். சார் இப்போ நான் இந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், சப்போஸ் இதனால இந்த விஷயத்துக்கு போயிடுவேன் அப்படின்னும் போது நான் முதல்ல சொன்ன விஷயம், சார் நீங்கள் டிஎன்பிசிக்காக படிக்க போகிறீங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா மட்டும் என்கிட்ட டவுட்டு கேளுங்க. ஆப்ஷன் பிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட டவுட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்னேன். ஓகேவா? ஏன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக மாறிடும். உங்களுடைய மொத்த எனர்ஜியும் வந்து அது வந்து பார்த்தா ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? அதனால் தேர்வு வரைக்கும் ஒரே இலக்கு அரசு பணி, அரசு பணி தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இலக்கை நினைத்து தப்பே கிடையாது. நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 1,00,000 பேர் அந்த இலக்கை வச்சு பயணிக்கணும் சார். 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்காது, உண்மையான விஷயம்தான். ஆனால் அதை கரெக்டாக செயல்படுத்தணும், வேலை கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி பிளான் ஏ பிசி வச்சுக்கிட்டு சிலபஸே நீங்கள் கவர் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெற்றி வாய்ப்பு தவறி போயிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த வேலைக்கு போகிறேன், எக்ஸாம் முடிச்சு அதை பண்ண இதை பண்ணி அதை பற்றி யோசிக்காதீங்க. எக்ஸாம் முடிச்சு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். என்னது? அரசு வேலைக்கு போகணும், அவ்வளோதான். எக்ஸாம் முடிச்சு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு உங்ககிட்ட யாருனா கேட்டாங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? எக்ஸாம் முடிச்சு நான் என்ன பண்ண, ரிசல்ட் வெயிட் பண்ணுவேன், ரிசல்ட் வந்தோடனே கவுன்சிலிங் போக போகிறேன், கவுன்சிலிங் பண்ணி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போகிறேன், அப்புறம் வேலைக்கு போக போகிறேன், அவ்வளோதான். அப்போ ஏன்னா அந்த கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அப்போது பிளான் ஏபிலாம் போகிறோன்னா கான்ஃபிடன்ட் இல்லாதவங்க தான் அந்த பிளான் பியை தேடுவாங்க. கான்ஃபிடண்ட்டாக இருக்கவங்க இதை பற்றி மட்டும் தான் யோசிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி மட்டும் யோசிக்க, அரசு வேலை எப்படி வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருக்குமே தவிர அரசு வேலை இல்லைன்னா என்ன பண்ணலான்ற பிளானுக்கு இப்போ போயிட்டீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் தோற்று போயிட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இந்த கில்லி படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை ஓ மேலே வை ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அதாவது பிளான் பி சி மேலே வச்ச நம்பிக்கையை பிளான் ஏலே மொத்தமாகவே ஜெயிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு பிளான் பி சி செகண்ட் ஆப்ஷன்லாம் போகாதீங்க. ஒரே ஆப்ஷன், ஒரே இலக்கு அரசு பணி, அதை நோக்கி மட்டும் செயல்படுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அதை தயவு செஞ்சு அதை நீக்கிட்டு டிசம்பர் 20 வரைக்கும் அரசு வேலை, அரசு பணின்ற ஒரே எண்ணத்தோடு மட்டும் உங்களுடைய இலக்கு நோக்கி பயணிக்க தயாராகிடுங்க. சரிங்களா? வேறு ஏதாவது உங்கள் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்குண்டான வீடியோ பதிவும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவரை உங்களிடமிருந்து நடைபெறுது நான் உங்கள் அருள். தேங்க்யூ.